தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். கிருஷ்ணகிரியில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் மாநிலத்தில் போதைப்பொருள் தாராளமாக கிடைப்பதாக கடுமையாக சாடியிருக்கிறார். இன்றைக்கு குற்றச்செயலில் ஈடுபடுகின்ற அந்த குற்றவாளிகளுக்கு காவல்துறை கண்ட அச்சம் கிடையாது. குற்றச்செயலில் ஈடுபடுகின்ற அந்த குற்றவாளிகளுக்கு காவல்துறையுடைய அச்சம் கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு காவல்துறை கைகளை கட்டப்பட்டுகின்றது. சுதந்திரமா காவல்துறை செயல்பட முடியல. அதனால இப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கெட்டு விட்டது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. மிகச்சிறந்த ஆட்சி என்று மக்களால் போற்றப்பட்டது. இன்றைக்கு இந்திய அளவில் தேசிய அளவில் இந்தியா டுடே என்ற நிறுவனம் சென்னையில் எந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறதோ அதற்கு அந்த மாநிலம் விருது கொடுத்தது. அந்த விருதை தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நேரடியாக டெல்லி சென்று துணை ஜனாதிபதி கையில் வாங்கினோம். அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சிறப்பாக செயல்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை. கஞ்சா மற்றும் பல போதைப் பொருட்கள் பல்வேறு உருவத்தில் வந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விற்பனை ஆகிக்கொண்டிருக்குது. இன்றைக்கு நகரத்திலிருந்து கிராமம் வரை இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எது கிடைக்குதோ இல்லையா போதைப் பொருள் தாராளமாக கிடைக்கிறது.